வணக்கம். மீண்டும் முத்து அழகப்பன் ஜோஹோபார்லேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி ஒரு முக்கியமான தலைப்பு. அதே சமயத்து இந்த தலைப்பை யாரும் பேசின மாதிரி எனக்கு அவ்வளோ ஞாபகம் இல்லை. அதனால் இதை பற்றி கொஞ்சம் விரிவாக பேசிடுவோம் அப்படின்ற காரணத்துக்கு தான் இந்த காணொலி போட்டதுங்க. வர தேர்தல் PRU 16க்கு டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பிரதமராக இருப்பாரா இல்லை இருக்க மாட்டாரா, இதுதான் இந்த விஷயங்க. ஓகே, அவர் இருக்கணும்னால் ஒரு முக்கியமான விஷயம் நடந்தாகணும். அது நடந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். அதாவது இருக்கிற எல்லா இந்தியர்களும், சீனர்களும், மலாய்க்காரர்களும், சபா சரவாக்காரவங்க எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டால், அதாவது ஒரே கட்சிக்கு PH கட்சிக்கு மட்டும் ஓட்டு போட்டால் மட்டும்தான் இது சாத்தியம். இல்லைனா இது நடக்காது. சர்வசாதாரணமாக ஆட்சி எதிர்கட்சி கைக்கு போயிடும். அதாவது பிஎன் பாஸ் பிஎன்ற கொலிஷனுக்கு சர்வசாதாரணமாக போயிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி எண்ணிக்கை அவங்ககிட்ட தான் அதிகமாக இருக்குது. ஜனத்தொகை எண்ணிக்கை குறிப்பாக 18 வயசு ஓட்டர் இருக்காங்களா, இவங்க அந்த பக்கம் நிறையா இருக்காங்க. ஓகே, அதில் ஒரு முக்கியமான தகவலும் சொல்லிடுறேன். அதாவது போன தேர்தலில் PH அரசாங்கம் சரியாக நம்ம எதிர்பார்த்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண முடியாததுக்கு காரணம் வேறு ஒன்றும் இல்லைங்க. அவங்க எடுத்த 82 MP சீட், அதுதான் மேக்சிமம் எடுக்க முடிஞ்சிச்சு PH அரசாங்கம் போன தேர்தலில். அதனால் அரசாங்கம் அமைக்கணும்னா 112 சீட், அதாவது சிம்பிள் மெஜாரிட்டி தேவை. அது அவங்களால அச்சீவ் பண்ண முடியல. இதனால தான் அவங்க 30 சீட்டுக்கு பிஎன் கூட கொலிஷன் வச்சுக்கிட்டது. அதில் ஆரம்பித்தது தான் எல்லா பிரச்சனையும். அந்த ரூட் காஸ், இந்த அதிருப்திக்கு உள்ள பிரச்சனைக்கு காரணம் அந்த சீட் பற்றாக்குறை. அப்போது வர தேர்தலில் PH 112 சீட் எடுக்கலைனால் இதே தான் திரும்பி உள்ள பிரச்சனை. அதனால் அந்த 112 சீட் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நான் இங்கே தெரிய வச்சிடுறேங்க. அதாவது பிரதமர் PMX அவர் இப்போ இருக்கிற இந்த சிச்சுவேஷன் கஷ்டப்பட்டு ஜெயிக்கிற மாதிரியான ஒரு நிலவரம் இந்த இப்போ இருக்கிற கொலிஷனில். அவர் அப்போது அவர் உண்மையாக சீட்டுக்கு தான் ஆசைப்பட்டார்னா உட்காந்த இடத்துல, அதாவது வீட்டில் உட்காந்து பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டே அந்த பிரதமர் ஆக முடியும். அது இன்னொரு வழி இருக்குது. அது ரொம்ப பேர் அதை யோசிச்சிருக்க மாட்டேங்க. இது நான் யூகத்தில் தான் சொல்கிறேன். நான் சில இடையில நான் ஒரு நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதும் அதை பற்றி பேசினோம். அதே விஷயத்த ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னே பேசணும் இன்னொரு நண்பர்களோட. இப்போ அந்த பாசிபிலிட்டியை நான் சொல்கிறேன். அப்படின்னு அது நடந்துடக்கூடாது, பட் இருந்தாலும் நான் சும்மா சொல்கிறேன். அதாவது பிரதமர் அதாவது PMX இந்த சீட்டு தான் எனக்கு வேணும்னு அப்படி நினச்சாருன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. சிம்பிளாக ஒரு வேலை பண்ணணும். இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு இப்போ தெளிவாக தெரியும் நான் என்ன சொல்ல வரேன்ட்டு. பெரியோர்களே, தாய்மார்களே, நான் இருக்கக்கூடிய காக்கூக்கா கட்சியில் சரியான பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால் அண்ணனுக்கும் இரும்பு கோட்டையாகிய ஈக்குக்கா கட்சியிலே இணையலாம் என்று முடிவு செய்து விட்டேன். ஆமாங்க, அவ்வளோதான். அதாவது ஒரு ஃபோன் கால், நம்ம நிலா கட்சி தலைவர் இருக்கார்ல, அவருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நிலவரம், நான் உங்கள் பக்கத்து வந்துடுறேன், இங்கே எனக்கு இப்போ சரியா இல்லை இருக்கிறது அப்படின்னா, அதாவது நிலா கட்சி தலைவர் சந்தோஷத்தோட உச்சகட்டத்தில் இந்த பாட்டை போட்டு அவரை PMX அங்கே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இந்த நான் செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த காணொலி முடிகிறதுக்குள்ளே அங்கிட்டு சோப்பு கம்பளம் போட்டுருவார், ரேட் கப்பேட் போட்டு அவரை வர வச்சிருவார். வான்ட்டு இதுதான் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். இது மட்டும் நடந்துச்சுன்னா அவங்க காலகாலமாக ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அது நடைமுறைக்கு வந்துடும். அதுதான் அவங்க எதிர்பார்ப்பு, வேறு ஒன்றும் இல்லை. அவங்க வார்த்தையில் ஒன்று சொல்லுவாங்க, புறப்பாடுவான் உமான்ட்டு. அது பாருங்கள், இதுதான் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. Kalaulah Dr. Seri Anwar Ibrahim boleh consider untuk tidak bersama DAP dan membawa ideologi PAS dan mungkin Barisan Nasional tentang kekuatan Melayu Islam, ekonomi orang Melayu Islam ke tengah secara total, manalah tahu, probably we can be together. நான் சொல்கிறேன் 200% பிரதமர் கன்ஃபார்ம் PMX அடுத்த இதுலேயும் இருக்க முடியும். அவர் இந்த விஷயத்தை பண்ணாருன்னா அவர் எந்த வகையில் நஷ்டப்பட போகிறதில்ல. இன்னும் அவருக்கு அங்கே ராஜ மதியாரி. ஏன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ நாள் அவரை குறை சொல்லிக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் அவர் இங்கே இருக்கிறதுனால தான் குறை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவருக்காண்டி அங்கே போயிட்டாருன்னா ஒருத்தனை குறை சொல்ல மாட்டான். அவர் எல்லாரும் டோவா படிப்பாங்க, கடவுள் அவருக்கு நல்ல வழி காமிச்சிட்டாரு, எல்லாம் நம்ம எல்லாம் ஒரு இதாக இருப்போம் அப்படின்னு அந்த நிலைமைக்கு போயிடுவாங்க. அதான் நான் சொல்ல வர்றதுங்க. அதாவது இப்போ PMX மட்டும் உண்மையாக சீட்டு தான் அவரோட ப்ரையாரிட்டினா, நான் சீட்டு தான்னா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை அச்சீவ் பண்ண வேண்டியதில்லை. அவருக்கு பிளான் B கூட இருக்குது. அதை இப்போ நான் சொன்ன விஷயம். அவர் கொஞ்சம்
நம்ம குறை சொல்லுவோம், மக்களுங்கெல்லாம் கொஞ்சம் ஐவின்னு கத்துவோம், 1 வாரம் 2 வாரம், அப்புறம் அது முடிஞ்சிச்சு. அவர் சீட்டை பிடிச்சிடுறாரு. அதுக்கு மேலே அவர் கஷ்டப்பட்டு நாட்டை நடத்த வேண்டியதில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா மெஜாரிட்டி பெரும் கூட்டம் 60% மேலே அங்கிட்டு இருக்காங்க. அவருக்கு இந்த இப்போ கொடுக்குற தொல்லைங்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ என்னென்ன தொல்லைங்க கொடுத்தாங்க இந்த கடந்த 3.5 வருஷம், அதை அவர் சந்திக்கவே வேண்டியதில்லை. அவர் ராஜ வாழ்க்கை வந்துட்டு போயிடலாம். ஆனால் அவர் வந்து சீட்டுக்கு தான் இருக்காரா, அதான் இப்போ பேச்சு. என்னை பொறுத்தவரை இது வரைக்கும் அவர் அந்த மாதிரி பண்ணல. அவர் இப்போ அவரோட கட்சிக்கு நேர்மையாக இருக்கார். நாட்டை முன்னேற்றுவோம், நாடை வந்து இன்னும் நல்ல நிலைமைக்கு கொண்டு போகணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்றதான் இப்போ இங்கே உள்ள விஷயங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் நடந்துச்சு. இப்போ நான் சொன்ன விஷயம் பிளான் பி நடந்துச்சு, நம்ம நிச்சயம் ரொம்ப கஷ்டம். நான் சொல்கிறேன், நம்மளோட நிலைமை வந்து மாறிடும், நிச்சயம் மாறிடும். நம்மள சில பேர் நினைப்போம் எதிர்கட்சிக்கு ஓட்டு போட்டால் நம்ம வந்து பிஎம்எக்ஸையும் மடானி அரசாங்கத்தையும் தண்டிச்சிட்டோன்ட்டு. ஆனால் நம்ம மறந்துட்டோம், இது வந்து நம்மளே நம்ம தண்டிச்சுக்க போகிறதுன்ட்டு. அதாவது ஒரு பழைய படம் இருக்கும், சிவாஜி படம் பேர் தெரியல. அதில் வந்து சிவாஜி வந்து கிளையை வெட்டுவார், மரத்து மேலே இருந்துட்டு கிளையை வெட்டுவார். கலைக்கு மின்னுக்கு உட்காந்துக்கிட்டு கலையோட அடியில் வெட்டுவார். அவருக்கு தெரியாது என்ன நடக்கணும், அந்த களை வெட்டி முடிஞ்சதும் என்ன நடக்கும்ன்றது அவருக்கு தெரியல. இது வந்து நம்மளை புரியறதுக்கு, அந்த மெசேஜ் கொடுக்கறதுக்கு அந்த சீன் எடுத்திருக்காங்க. அந்த சீன் இப்போதுக்கு எனக்கு கிடைக்கல, என்ன படம் பேர் கூட தெரியல. ஆனால் அதுக்கு ஈடாக உள்ள ஒரு சீன் இருக்குது, அதை நான் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இதுதான் நடக்கும் நம்ம அப்படின்னு நினச்சி பண்ணால். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சு டாப் லெவலில் இருக்கிற அரசியல்வாதி இங்கேயோ சரி இல்லை உலக பூரா எங்கே இருந்தாலும் சரி, யாராவது அரசியலில் தோத்துட்டு வேலை இல்லாமல் ரெஸ்யூமி தூக்கிட்டு போய் எங்கேயாவது இன்டர்வியூ வேலை கிடைக்குமா, இல்லை எங்கேயாவது பாதுகாவலராக இல்லை ஒரு ஓட்டுநராக எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நிச்சயமாக இருக்குது. ஏன்னா அவங்களாம் வந்து அவங்க வாழ்க்கையில் செட்டில் டவுன் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு வந்து இது ஒரு கடமையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இதுக்கு மேலே வேலை தேடிக்கிட்டு போச்சே வேலை இல்லையா அப்படின்னு, அது நம்மளுக்கு நடக்கும். நம்ம ஒரு தப்பான முடிவு பண்ணிட்டால் இதெல்லாம் நம்மளுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேங்க, நல்லா யோசித்து தெளிவாக யோசித்து நம்ம எதிர்காலத்தை நம்ம கருத்தில் வச்சு, நம்ம எதிர்காலன்றது நம்ம குடும்பம், நம்ம சமுதாயம், நம்ம அடுத்த தலைமுறை, இதெல்லாம் மைண்டில் வச்சு ஓட்டு போடுங்க. சும்மா இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க ஏற்றி விட்டுக்கிட்டு இருப்பாங்க. நான் பல முறை சொல்லிட்டேன், அவங்களுக்கு சொந்த எஜெண்டா இருக்குது. அதனால் அவங்க வந்து அவங்க அந்த எஜெண்டாவை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்மளை பகடக்காய் ஆக்கிடுவாங்க. அதனால் ரொம்ப தெளிவாக யோசித்து அந்த ஒரு முடிவு ஓட் போடுறத நல்லா தெளிவாக பார்த்து போட்டிங்கன்னா நம்ம எதிர்காலம் நல்லாயிருக்கும். இல்லைனா பெரும் கேள்விக்குறி, எங்கே போய் நிற்போன்னு எனக்கும் தெரியல. அதை சொல்லி இந்த உரையை இதோடு முடிச்சுக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.